எல்லோருக்கும் வணக்கம். மர்மங்கள் நிறைந்த 3 தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிஸ தான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல வெண்டிச்சில் 2007ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிறிஸ்துமஸ்க்காக நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஊருக்கு போலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. பட் ஃபிளைட்டு, பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் போறாங்கல்ல அதே ஊருக்கு தான் பாத்தீங்கன்னா போறாரு. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அவரோட கார்ல வந்து லிஃப்ட் கொடுத்து ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்படி இவங்க பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் கட்ட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க காட்டு வழி பாதைக்குள்ள. அப்படி போகும்போது கார் ரிப்பேர் ஆயிடுது. அந்த நடு காட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த கார் வந்து நின்றுது. அதே சமயம் அந்த இடத்துல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால இப்படி எல்லாம் நடக்குது, ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துல இருந்து கடைசியில நல்லபடியா தப்பிச்சு போனாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். படத்தை பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. படம் பாக்குறதுக்கு இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற அந்த ஒரு மர்மத்தோடய படத்தை ஃபுல்லா கொண்டு போயிருப்பாங்க. சோ நமக்கு மூவி பாக்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச எமிலி பிளண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல த ரூம் 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் புதுசா ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போவாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் ஒண்ணு இருக்கு. அந்த ரூம்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்டீங்கன்னா அந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்பேற்பட்ட அந்த ஒரு சக்தி அந்த ரூமுக்கு வந்து இருக்கு. சோ இந்த சக்தியை பயன்படுத்தி அந்த ரூமுக்குள்ள போய் இவங்க எந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் கேட்டாங்க, அந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அது இவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இவங்களோட லைஃபுக்கு மாறிச்சு, இதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட லைஃப்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை கொஞ்சம் நீங்க பாருங்க, சைக்கலாஜிக்கலா கொண்டு போயிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் ரொம்பவே மிஸ்டரியா சூப்பரா நடக்கும். படம் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. சோ படம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அன்ட்ரேசபிள் 2008ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல ஒரு சைக்கோ கில்லர் நிறைய மர்டர் பண்ணுவான். அது எல்லாத்தையுமே ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா லைவா டெலிகாஸ்ட் பண்ணுவான். அவனை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சர்வரை பிளாக் பண்ணிட்டு உடனே இன்னொரு சர்வர்ல இருந்து வரான். அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு FBI ஏஜென்ட்டா இருப்பாங்க. சோ இவங்க அந்த சைக்கோ கில்லரை பிடிக்கிறதுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க, கடைசியில அந்த சைக்கோ கில்லரை நம்ம ஹீரோயின் பிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே இருக்கும். இந்த படத்தை பாருங்க, பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படத்தை பரபரன்னு சும்மா பத்திக்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளேவை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு மூவி. செம்மையான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிஸுமே சூப்பரா இருக்கும். நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். 3 படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்களை பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ்ல நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ் தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.